வணக்கம். இன்னைக்கு ரேக்ஸ் கிச்சனில் நம்ம டேஸ்டியாகவும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் நம்ம முருங்கைக்கீரை சட்னி பண்ண போகிறோம். இந்த முருங்கைக்கீரை சட்னியை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை எப்படி பண்ணலான்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெயை நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகி வரட்டும். இப்போ எண்ணெய் சூடாகி வந்துருச்சு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கிக்குவோம். இந்த சட்னிக்கு நம்ம கருப்பு உளுந்து சேர்த்து செய்கிறப்ப தான் அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கருப்பு உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா வதங்கி வர டைமில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே செவந்து வந்த பிறகு 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா நம்ம ஒன்றா வதக்கிக்குவோம். இப்போ எல்லா பொருளும் நல்லா வதங்கி வர டைமில் நம்ம கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்குவோம். பருப்பு நம்ம சேர்த்த பருப்பு, மிளகாய் எல்லாம் வதங்கி நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இது கூட சேர்த்து வதக்கிக்குவோம். நம்ம முருங்கைக்கீரையை நீங்கள் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்குவோங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகி வரும். நீங்கள் வதக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வயிற்று பிரச்சனையெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால் நல்லா குக் ஆகிடணும் நம்ம இந்த வதக்கிறதுலையே. கீரையை வதக்கிறப்ப நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இதுதான் கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளியையும் சேர்த்து நம்ம இது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். நம்ம தேங்காவை சேர்த்த பிறகு நீங்கள் அதிக நேரம் நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கிக்கோ. அந்த லைட்டாக அந்த ஹீட்டு பட்டால் போதும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஒரு கொத்தமல்லி இலை, ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா ஆறி வந்த பிறகு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். வதக்கின எல்லா பொருளுமே நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். அரைக்கிறது உங்களுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. சிலருக்கு நைஸாக அரைச்சி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், சிலருக்கு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இந்த மாதிரி திக்கான பக்குவத்தில் நம்ம சாதத்து கூட போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை இட்லி தோசைக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியும் நம்ம சேர்த்து கலந்துட்டு நம்ம சட்னி பக்குவத்துலேயும் நம்ம சாப்பிட்லாம். இப்போ லாஸ்ட்டாக அந்த சட்னிக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொடுக்கறதுக்காக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 1 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுந்து சேர்த்துட்டு கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்துட்டு பொரிய விட்டுட்டு நம்ம இந்த சட்னி கூட சேர்க்குறப்ப அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சூப்பரான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.